ஏக்கா இருக்கட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்ன பொண்ணே, ஏக்கா சின்ன பொண்ணேங்க. என்ன சாந்தி இப்படி கேக்கா? ஓ பக்கத்துல தானே நின்னுட்டு இருக்கா. வாங்க சாந்தி அக்கா. சின்ன பொண்ணே, என்ன இது கோலம்? வேலைக்கு கிளம்பிட்டா? இல்லக்கா, இன்னைக்கு லீவு தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு உங்க அப்பா சொல்லிட்டு வந்தாரு. நானும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா நீ இன்னும் கிளம்பாமலே நின்னுட்டு இருக்கா. ஏக்கா எங்கக்கா கிளம்பணும்? என்ன சின்ன பொண்ணே, அப்படியே தெரியாத மாதிரி பேசிட்டு இருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, நீ என்னடா சுடிதார உடுத்திட்டு வேலைக்கு கிளம்பன மாதிரி நின்னுட்டு இருக்கா. நல்ல சொல்லு சாந்தி, நானும் இவ்வளவு நேரமா இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேக்கா. ஏக்கா சுடிதார் இருக்கு என்னக்கா, நல்லா தானே இருக்கு. சுடிதார் நல்லா தான் இருக்கு. இப்போ நீ என்ன வேலைக்கு போறியா இல்ல பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல போய் மளிகை பொருள் வாங்க போறியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அவங்க முன்னாடி இப்படி சுடிதார உடுத்திக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? போய் பட்டு சேலை இருக்குல, போய் எடுத்து கட்டிட்டு வா. ஏக்கா பட்டு சேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த சுடிதாரே நல்ல சிம்பிளா அழகா தானே இருக்கு. இவா ஒருத்தி என்னடா சின்ன பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கா? சுடிதாரே போதும்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் நிறைய நேரம் சொல்லியாச்சு சாந்தி, ஒரு காட்டன் சாரியாவது எடுத்து உடுத்து இல்ல பட்டு சாரியாவது எடுத்து உடுத்துன்னு கேட்கவே மாட்டேக்கா. இந்த பாரு சின்ன பண்ணே, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அக்காமார் நாங்க எல்லாம் சொல்லத நீ கேட்டுதான் ஆகணும். முதல்ல இந்த சுடிதாரை மாத்திட்டு பட்டு சாரியை உடுத்து சின்ன பண்ணே. ஏக்கா வேண்டாம்க்கா, நான் இப்படி சிம்பிளா இருக்கும்ல, இப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்துட்டு போட்டும். சிம்பிளா இருக்கணும்னா ஏற்கனவே போட்டு போயில பேண்ட் சட்டை அப்படியே இருக்க வேண்டியதுனே, எதுக்கு சுடிதாரை மாத்துன? ஏக்கா நானும் அப்படியே இருக்கலாம்னு தான் நினைச்சேன், ஆனா மரகதக்கா தான் சரி ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொன்னாவளா, அதான்க்கா நான் சுடிதாரை உடுத்திருக்கேன். இவா ஒருத்தி விவரம் தெரியாம போ, முதல்ல போய் சுடிதாரை மாத்திட்டு சேலையை கட்டிட்டு வா. போ சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது இப்படி சுடிதாரை உடுத்திக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? நல்ல சேலையெல்லாம் உடுத்தி எடுத்து நகையெல்லாம் போட்டு எடுத்து இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்பட்டவங்களுக்கு காப்பி டீ எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேடா. ஆமா சாந்தி, காப்பி எல்லாம் போட்டு எடுத்து ரெடியா தான் வச்சிருக்கேன். நம்ம கமலா சங்கரன கடையில போய் வடையும் பச்சி வாங்க பேர் கபத்துக்க இப்ப வாங்கிட்டு வந்துருவா. சங்கரன கடையில உளுந்த வடை நல்ல முறுமுறுன்னு இருக்குமா, உளுந்த வடையை சாப்பிட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுவாங்களே. அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்காம வெறும் உளுந்த வடையை சாப்பிட்டாலே போதும் போலுக்க. ஆமாக்கா, சங்கரன கடையில உள்ள வடை அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு முறுமுறுன்னு ருசியெல்லாம் இருக்கும். அது சரிதான் சின்ன பொண்ணே, சீக்கிரமா சேலையை மாத்து. அக்கா சின்ன பொண்ணுக்கு சாரியை மாத்தி விட வேண்டிய வேலை ஏன் வேலை? உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. சரி சாந்தி, நீயாவது அவளுக்கு சீக்கிரமா சேலையை மாத்தி எடுத்து விடு. ஏக்கா எனக்கு சாரி எல்லாம் நல்லா அழகா கட்ட தெரியாதுல்லக்கா. கவலையை விடு சின்ன பொண்ணு, சாரி டிராபிஸ்ட் நான் எதுக்கு இருக்கேன்? என்ன சொல்லுதா சாந்தி, சேலை டிராப்பா? ஏக்கா அது சேலை டிராப் இல்ல, சாரி டிராபிஸ்ட். என்னமா சொல்லுத, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்கா. ஏக்கா இப்பதான் கல்யாண வீட்ல பொண்ணுக்கெல்லாம் நல்ல பட்டு சாரி எல்லாம் அழகா உடுத்தி விடுறதுக்குனே தனியா ஆட்கள் வர்றாங்கல்ல, அவங்க பேர் தான் சாரி டிராபிஸ்ட். ஓஹோ அப்படியா? ஆமாக்கா, எனக்கும் தான் சாரி அழகா மடிப்பெல்லாம் எடுத்து சூப்பரா கட்ட தெரியும்ல, அதனால தான் நானே எனக்கு சாரி டிராபிஸ்ட் பேர் வச்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு வாரமா இல்ல 10 நாள் கழிச்சு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன்க்கா. கல்யாண வீடு, விசேஷ வீடு, நிச்சயம்ல வீடுன்னு பொண்ணுங்களுக்கெல்லாம் சாரி கட்டறதுக்கு கூப்பிடுவோம்ல, அந்த வேலைக்கு நானும் போகலாம்னு இருக்கேன்க்கா. சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அப்புறம் என்ன சின்ன பண்ணே, நல்ல அளவுல ஒரு சாரி டிராபிஸ்ட் இருக்கும்போதே உனக்கு என்ன கவலை? ஆக மொத்தம் 2 பேருமா சேர்ந்து என்ன சேலையை கட்ட வச்சு விடுவே போலுக்க. ஆமா சின்ன பண்ணே, பொண்ணு பார்க்க வரும்போது நல்ல சாரி எல்லாம் உடுத்தி எடுத்திருந்தாதானே அழகா இருக்கும். சின்ன பண்ணே, மடிப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல, கால் தட்டாதுல? சாந்தி அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கு, தட்டாது. சின்ன பண்ணே உனக்கு கரெக்ட்டா இருக்குல? ஆமாக்கா கரெக்ட்டா இருக்கு. இப்ப பார்த்தா பொண்ணு அடிபொலியா இருக்கு. சின்ன பண்ணே, இந்த பட்டு சாரில நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா பின்ன, சாரி டிராபிஸ்ட் யாரு? நானாச்சே. இப்பதான் சின்ன பொண்ணுக்கு அப்படியே கல்யாண கலை வருது. ஏக்கா பொண்ணு பக்கத்துலக்கா வர்றாங்க, அதுக்குள்ள கல்யாண கலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? அட நீ வேற, பொண்ணு பார்க்க வந்தாலே கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். சின்ன பொண்ணே, இன்னும் லாங் செயின் அடுக்கு செயின்ல உண்டல, அதெல்லாம் எடுத்து போடு. ஏக்கா வேண்டாம்க்கா, நான் சேலை உடுத்துறதே பெரிய விஷயம், இதுல என்ன லாங் செயின் அடுக்கு செயின்லாம் எடுத்து போட்டா எனக்கு பிடிக்காதுக்கா. எம்மாடி நீ வேற, உலகம் தெரியாத மனுஷியெல்லாம் இருக்க. பொண்ணு பார்க்க வரப்பட்டவங்க பொண்ணை மட்டுமா பாப்பாங்க? கழுத்துல கையில காலெல்லாம் போட்டுக்க நகையெல்லாம் பாப்பாவல்ல சின்ன பொண்ணு. சாந்தி நீ தான் கரெக்ட்டா சொல்லுத. ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே பொண்ணு நல்ல குணம், பொண்ணு நல்லா படிச்சிருக்கான்னு அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறவ. கையில கழுத்துல காதலன்னு என்னென்ன போட்டிருக்கானு அதையும் நோட்ட விடுவாவல்ல. ஆமா சின்ன பொண்ணு, சாந்தி சொல்லதும் சரிதான். கூட ஒரு அடுக்கு செயினாவது எடுத்து போடா. ஏக்கா பரவாயில்லக்கா, இந்த ஒரு நெக்லஸ் மட்டுமே போதும். நான் போட்டிருக்க நகையெல்லாம் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போற மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு வேண்டாம்க்கா. இவா ஒருத்தி உலகம் புரியாதவளதான் இன்னும் இருக்கா. கஷ்டப்பட்டு எங்க அப்பா படிக்க வச்சிருக்காங்க, நானும் நல்லா படிச்சிருக்கேன், இப்போ ஒரு வேலையிலயும் இருக்கேன். என்னையும் என் குடும்ப சூழ்நிலையும் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சம்மதிச்சாலே போதும்க்கா. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, நகைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல போய் சந்தோஷமா இருக்காளா இல்ல நிம்மதியா இருக்காளான்னு யாருக்கு தெரியும்? நீ இப்ப பட்டு சாரிக்கு மாறினதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். எம்மாடி சின்ன பொண்ணு, வாங்கப்பா. ஏமா அவளுக்கு கல்யாண கலை வந்துட்ட? பாட்டி சின்ன பொண்ணு, நான் சொன்ன மாதிரி தான் உங்க அப்பாவும் சொல்றாரு. என்ன செய்ய, இந்நேரம் அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளை பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டிருப்பா. அவளுக்கு அது குடுப்பனை இல்லாம போயிட்ட.
என்ன அண்ணாச்சி நல்ல நாள் அதுமா இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு. இல்லக்கா எனக்கு எங்க அம்மா நினைப்பு வந்துட்டு. சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு. உங்க அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காத. அப்புறம் முகமெல்லாம் வீங்கி போய் கிடக்கும் சின்ன பொண்ணு. என்ன அண்ணாச்சி நீங்களே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா பாருங்க. அது இல்லம்மா, என் பொண்டாட்டி இந்த நேரத்துல இல்லாம போயிட்டாளேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி அண்ணாச்சி என்ன செய்ய, அது அவங்களோட விதி. அதை யாரால மாத்த முடியும்? இப்ப உங்க மகளுக்கு நல்ல விசேஷம் தானே நடக்க போகுது. வருத்தப்படாம நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கத பார்த்தா உங்க மகளும் சந்தோஷமா இருப்பா. இப்ப நீங்க வருத்தப்படாத பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் பார்த்து இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அண்ணாச்சி? அழாத மக்கா. சொல்லற கேளு சின்ன பொண்ணு. அழாம இரு, அப்புறம் மேக்கப் எல்லாம் கலஞ்சு போயிரும். நல்ல சிரிச்ச முகமா இரு சின்ன பொண்ணு. அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்த உடனே உன்னை ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்பதானே உங்க அப்பாவும் நிம்மதியா இருப்பாரு. சரிக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. காப்பி எல்லாம் போட்டு ரெடியா தான் இருக்க அண்ணாச்சி. வடையும் பச்சி மட்டும் நம்ம கமலா கடையில போய் வாங்க போயிருக்க பாத்துருங்க. இப்ப வந்துருவா. எம்மாடி நான் போய் வாங்கிட்டு வந்திருப்போம்ல, எதுக்கு கமலாவை போட்டு அலைய வச்சுக்கிட்டு இருக்குதியா? அண்ணாச்சி இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? நம்ம பக்கத்து கடை தானே. கமலா இப்ப 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துருவா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சூடா இருக்கணும்ல, அதனாலதான் இப்ப போய் வாங்க போயிருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீங்க வீட்டுல இருக்கணுமா? நீங்க கடைக்கு இங்கேயுமா அலைஞ்சுட்டா இருப்பியா? அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு மட்டும் கூப்பிடுங்க. சரிம்மா, நீங்க எல்லாம் கூட இருக்கிறதுனாலதான் என் அம்மாவளும் சந்தோஷமா இருக்காமோ. அண்ணாச்சி சின்ன பொண்ணு யாருன்னு நினைச்சீங்க? எங்க ஃப்ரெண்ட். அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தான கூட இருந்து பார்க்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா விசேஷத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம். சரிம்மா. சின்ன பொண்ணு உங்க அப்பாவுக்கு முகத்துல இப்பதான் சந்தோஷமே தெரியுது. ஆமாக்கா, பின்ன இருக்காதா? மகள பொண்ணு பக்கம் வரவல்ல. ஏக்க உளுந்த வடையும் பச்சிமா வாங்கிட்டு சொல்லிருக்கிய? ஆமா சாந்தி, வடை மட்டும் வச்சா நல்லா இருக்காதுல்ல. வடையே வேணுங்கிறப்பட்டவங்க வடையை சாப்பிட போறாங்க. பச்சி பிடிக்கப்பட்டவங்க பச்சி சாப்பிடுவாங்கல்ல. அதுக்கு தான் ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டு சொல்லிருக்கேன் பாத்துக்க. ஏக்க ரெண்டு சேர்த்து எத்தனை வாங்கிட்டு சொல்லிருக்கிய? வடையும் பச்சியும் ஒரு 10 வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சாந்தி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கல இருந்து எப்படி ஒரு 2 இல்லனா 3 பேர் தான் வருவாங்களாம். ஏக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ 2 3 பேர் தான வராங்க. ஆமா சாந்தி, அப்படிதான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. நம்ம அதுக்கு 2 3ன்னு கரெக்ட்டா வாங்கி வைக்க முடியுமா? அவங்க சொல்லதை விட கூட 2 பேர் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய? அந்த நேரம் போய் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தான் 10 வடையும் 10 பச்சியும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் பாத்துக்க. மீதி வந்துட்டாலும் பரவாயில்ல, காணாம ஆயிர கூடாது பத்தியா? ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். ஏக்க எதுக்கு கேட்டோம்னா என் மவ சாயங்காலம் ஆயிட்டுனா காப்பி குடிக்கிறதுக்கு வடை இல்லனா பச்சி ஏதாவது வாங்கி கேட்டே இருப்பாக்கா. இப்ப நமங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். மிச்ச மீதி இருந்துனா ஆளுக்கு ஒரு வடை எடுத்துட்டு போலாம்ல. இதுக்கு போய் நான் வீணா போய் வாங்கி வீட்ல வைக்கணும்லக்கா. அதுக்கு தான் கேட்டேன் பாத்துடுங்க. ஏக்கா பச்சி வடையில மீதி இருக்குங்கா, பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போங்க. சரி சின்ன பொண்ணு, இதெல்லாம் என்ன கேட்டா எடுத்துட்டு போற? இதெல்லாம் நம்ம வீடு தானே. சப்பாடா, நாமளும் சாயங்காலம் காப்பி வடை பச்சின்னு இங்கேயே முடிச்சிட்டு போயிடணும். அக்கா வண்டி சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா சாந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டயும் நல்ல சிரிச்ச மாமா இருக்கணும் என்ன? ஆமா, எல்லாரும் நல்ல நிமிந்து பார்த்து எடுத்து வாங்கன்னு சொல்லணும் என்ன? சரிக்கா. ஏக்கா காப்பி எல்லாம் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? ஆமா, பின்ன நானா கொண்டு போய் கொடுக்கணும்? நீ தான் கொடுக்கணும் சின்ன பொண்ணு. அக்கா பயமா இருக்குக்கா. அட நாங்கலாம் கூட தானே இருப்போம். ஒண்ணும் பயப்படாத. சரிக்கா. சாந்தி, நான் போய் காப்பி சூடா இருக்கான்னு பாத்துட்டு வரேனா? சரிக்கா, போயிட்டு வாங்க. கமலாக்கா வர இப்ப வடையெல்லாம் வாங்கிட்டு வரோம்ல, நான் அதை எடுத்துட்டு வரேன். சரி சாந்தி. சின்ன பொண்ணு சூப்பரா ரெடி ஆயிட்டியா? பட்டு சேலையில அப்படியே புது பொண்ணு கணக்கா ஜொலிக்கிய. கமலாக்கா என்ன வடையும் பச்சியும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சாந்தி, வடையும் பச்சி நல்ல சூடா இருக்கு. ஏக்க வெளிய வண்டி சத்தம் கேட்டுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? ஆமா சாந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாவோ. அதான் நான் பின்னாடி புறவாசலோட வரம்பத்துக்க. மரகதக்கா எங்க? மரகதக்கா காப்பி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காவோ. சீக்கிரம் கொண்டாங்க. அந்த வடையும் பச்சி எல்லாம் எடுத்து வைப்போம். சின்ன பொண்ணு வெக்கத்துல அப்படியே தலையை குனிஞ்சலாம் நிக்க கூடாது என்ன? மாப்பிள்ளை எல்லாம் நல்லா பாத்துக்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஐயோ எக்கா நான் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லைன்னு பராதிலாம் சொல்லக்கூடாது என்ன? வாங்கக்கா. சின்ன பொண்ணுக்கு வெக்கத்தை பாரா. ஏன் சாந்தி, சின்ன பொண்ணுக்கு தலையில பூவெல்லாம் வச்சு விடலையா? அடடா மறந்து போயிட்டேனே. ஏக்கா வேண்டாம்க்கா, பூவெல்லாம் வச்சா தலை வலிக்கும். இவா ஒருத்தி பொண்ணு பார்க்க வரும்போது பூவை வைக்காண்டா, சேலையை உடுத்தாண்டா, சுடிதாரை உடுத்திக்கிடுது. ஆளை பாரு ஆளை. பூவெல்லாம் நல்லா அடுக்கா எடுத்து வச்சாதானே நல்லா இருப்பா. பூ வச்சாதானே நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு டாப் டக்கரா இருக்க. வாங்கக்கா, நீங்க வேற. மாப்பிள்ளை உட பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் கெட்ட வேலை ஒத்த கால்ல நிக்க போறாரு பாரு. சின்ன பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. உன்னை கூப்பிடுதாங்க, வா போவோம். ஏக்கா பயமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு, அட நாங்கெல்லாம் இருப்போம்ல, வா போவோம். மாப்பிள்ளையை நம்மளும் பார்க்கண்டமா? சரிக்கா.